திமுக விசிக மோதலா இருக்கு, திமுக காங்கிரஸ் மோதலா இருக்கு. இது எங்க கொண்டு போய் முடியும்னு நினைக்கிறீங்க சார்? 2017 இருந்து திமுகவுக்கு வந்து ஆதரவு கரம் நீட்டி இருந்து வேங்க வெயில் பிரச்சனைக்கும் பழியும் பாவம் இவங்க மேலதான் விழுந்துச்சு. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையிலையும் இவர் மேல பெரிய அளவுக்கு கெட்ட பேர் வந்துச்சு. நாங்குநேரி பிரச்சனையிலையும் இவங்களுக்கு வந்து பெரிய கெட்ட பேர் வந்துச்சு. அப்ப அந்த கட்சிக்காரங்களே ஏகோபித்த சந்தோஷத்துல கொண்டாடிட்டு இருக்காங்க. 25 எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்கள சிஎம் விஜய் அவர்கள் வந்து வீட்டில் போய் சந்திக்கிறாரு. அது ஊழல் சக்தி பிரிவில் வராதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எப்படிங்க வரும்? இப்போ உதாரணத்துக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஊழல். விஜய் அவர்கள் வச்ச விமர்சனம் தானே சார் இது? இப்போ அதிமுக நல்ல எம்எல்ஏக்களே கிடையாது. இல்ல, அந்த 25 பேர்ல யாருமே ஊழல்வாதிகள் இல்லையா சார்? இருந்தா அது பிரச்சனை. சட்ட ஒழுங்கை வந்து கையாளுறத தாவேக அரசு திணறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதை நீங்க திணறாங்கன்னு பாக்குறீங்களா? இல்ல, இப்ப இவங்க வந்த 13 நாள்ல இவங்க எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு நீங்க பாருங்க. ஏற்கனவே சூறாவளி அடிச்சிருக்குது. அடுத்த நாள் வெடிய காலையில ஊர் சுத்தமாயிருமா? ஓகே சார், நீங்க நேரங்காலம் எடுக்காதா? இல்ல, நீங்க எத்தனை நாட்கள் ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? துரிதமா இப்ப 100 கிலோமீட்டர் வேகத்துல ஓட்டுறாங்க. பத்தாதுங்கிற நான் அரசாங்கம். கோவை பாலியல் இந்த சிறுமி இறந்ததை பார்த்தோம். 24 மணி நேரத்தில் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்ல, குற்றம் நடந்தோடனே நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசுடைய பொறுப்பு. அதை தானே செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா விக்டிம் ப்ளே பண்றது எப்படி சார்? குழந்தை வந்து சாக்லேட் வாங்கிட்டு ஏன் போச்சு, அவங்க அம்மா ஏன் வந்து தண்ணி அடிச்சுட்டு படுத்துட்டாங்க, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை ஏன்? இல்ல, நாம சொல்றது அந்த அம்மா தண்ணி அடிக்குதா தண்ணி அடிக்கலையாங்கிறதெல்லாம் அது அதனுடைய உரிமை. அந்த அம்மா இப்படி இருந்தனால அந்த பெண்ணுக்கு இப்படி நடந்தது நியாயப்படுத்தி பேசினாங்கன்னா அடி முட்டாள்கள் அவர்கள். சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராஜேந்திரன். நலமா இருக்கீங்களா சார்? அட்டாசமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நேர்காணல். ஒவ்வொரு தேர்தலுக்கு பின்பு முடிவுகளுக்கு பின்பே அதிமுக வந்து பிளவுபட்டுட்டே வருது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இது அதாவது சொல்லுவாங்க இல்லையா, சக்ஸஸ் ஹஸ் மெனி ஃபாதர்ஸ் ஆர் ஃபெயிலியர் இஸ் அன் ஆர்ஃபன்பாங்க. ஸோ வெற்றி அடையும் போது எல்லாரும் வெற்றியை கொண்டாடுவாங்க. தோல்வின்னு வந்தால் நீ காரணம் நான் காரணம்னு கை காமிப்பாங்க. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து அதை விட முக்கிய காரணம் வந்து திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்து ஆட்சி அமைக்கிறதுக்காக அவங்க எடுத்த ஒரு முடிவு. ஸோ அது வந்து பெரிய அளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருந்துச்சு. அதை தான் அவங்க சொன்ன காரணமும் கூட. இது வந்து முதல் தடவையாக வந்து 8ஆம் தேதி இந்தியா டுடேயில் கம்யூனிஸ்டினுடைய ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி பேபி அவர்கள் தான் இதை அம்பலப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் சிவி சண்முகம் குரூப் வந்து வெளியே பேசும்போதும் அவங்களும் இதே சொல்கிறாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து டைம்லைன்லாம் போட்டு என்னென்னைக்கு என்னென்னலாம் எங்ககிட்ட பேசப்பட்டதுன்னு அவரும் அதை அம்பலப்படுத்துகிறாரு. ஐயா காதர் மொய்தீன் அவர்களும் ஐயுஎம்எல்னுடைய தலைவர் அவரும் அதை சொல்கிறாரு. ஐயா சண்முகம் அவர்கள் கம்யூனிஸ்ட் சிபிஎம்னுடைய சண்முகம் அவர்களும் இதை சொல்கிறாங்க. அப்போ இது வந்து அந்த கட்சிக்கிட்ட இருந்தவங்களுக்கு பெரிய ஒரு ஷாக்காக இருந்திருக்கு. ஏன்னா நாங்கள் இந்த இப்போ விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து திமுகவை தீய சக்தின்னு சொன்னார்னோ, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த வார்த்தை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கூட போய் கை சேர்க்கிறது வந்து உடன்பாடு இல்லை. அடுத்தது வந்து இந்த தோல்விக்கு வந்து காரணம் வந்து எல்லோரும் கூட்டு பொறுப்பாக இருக்கிறோம். ஆனால் இது வந்து அடுத்ததாக வந்து கட்சியை எப்படி கட்டமைக்கிறது, எப்படி வந்து பிரிஞ்சு போனவங்களை சேர்க்கறது, அடுத்த கட்டத்துக்கு எப்படி கட்சியை வந்து கொண்டு போகிறதுங்கிறதுக்காக இந்த காரணங்கள் 2 பிரதான காரணங்கள் தான் சொல்லி அது அதிமுக பிளவு சொல்லிச்சு. இன்றைக்கி வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் பார்க்கும்போது பெருவாரியான ஆட்கள் இதிலிருந்து இப்போ எடப்பாடியார் அவர்கள்ட்ட முதல்ல வந்து 5 பேர் போண்டி சேர்ந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் வந்து இந்த இருக்கக்கூடிய ஃபேக்ஷன் வந்து என்ன இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி இங்கே வரும்போது நம்ம திருப்பி அவங்க எடப்பாடியார் அவர்கள்ட்டே பேசும்போது, ஏன்னா அவங்க வந்து வந்தது வந்து ஆமாம் இதில் பாதிக்கப்பட்டு வந்த நபர்களும் இருப்பாங்க இல்லையா, திமுக கூட போய் சேருதே எப்படி போய் நம்ம அதை ஏற்றுக்கிறதுன்ட்டு அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த 5 பேர் அங்கே போய் சேர்றதில் வந்து அதுலேருந்து ஒரு 3 பேர் ராஜினாமா பண்ணிட்டு வந்து தாவேகால சேர்ந்தாங்க. நேற்று ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு வந்து தாவேகால சேர்ந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது நாம் ஆரம்பத்தில் சொன்னது எடப்பாடியார் அவர்களுக்கு இந்த கட்சி யாருக்கிட்டனா எடப்பாடியார் அவர்கள்ட்ட தான் இருக்கும். அதை யாரும் இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா அவருக்கு வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பொசிஷனல் பவர் வந்து அவர்கிட்ட இருக்குது, ஜென்ரல் செக்ரட்டரிங்கிறது. ஸோ அதனால் வந்து அவர்கிட்ட தான் கடைசியில் பார்ட்டி இருக்கும், சிம்பிள் இருக்கும், எல்லோரும் அவர்கிட்ட தான் போய் ஐக்கியமாகணும். ஸோ இது வந்து இப்போ இந்த ஆன்டி டிஃபெக்ஷனுக்கெல்லாம் லெட்டர் கொடுத்துருந்து ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல அதை எடுக்கலான்ட்டு போய் ஜேசிடி பிரபாகர் கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அன்றைக்கி நடவடிக்கை எடுத்திருந்தா
இன்றைக்கி இது 25 பேர் எம்எல்ஏவாக இருந்திருக்க முடியாது, இருந்திருக்க முடியாது கண்டிப்பாக. அப்போ அதிமுகவுக்கு நீங்கள் ஜெயிச்ச 47 எம்எல்ஏக்கள் வந்து 22 மாறி இருக்கும். இன்றைக்கி அந்த வெளியே போல 4 பேர்த்தோட போச்சு. இப்போ மீதி வந்து அந்த 47 43 எம்எல்ஏ. இப்போ நீங்கள் நடந்த இந்த பிரச்சனையில் 4 எம்எல்ஏக்கள் அதிமுக இழந்திருக்கு. இதுதான் இப்போ வந்து திமுக விசிக மோதலாக இருக்குது, திமுக காங்கிரஸ் மோதலாக இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஜெல்லாக இருந்தவங்க தேர்தலுக்கு முன்னாடி அப்படியே ஃபுல் ஆப்போசிட்டாக வந்து மாறி நிற்கிறாங்க. இது எங்கே கொண்டு போய் முடியும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுகவும் பெரிய ஜெல்லுலெல்லாம் இல்லை. திமுக கூட்டணி ஆரம்பத்திலிருந்தே வந்து ஒரு புகைச்சல் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதை நம்ம பல இடத்துல நம்ம பேசியிருக்கிறோம். அவங்க வந்து கொள்கை கூட்டணின்பாங்க, அதெல்லாம் கொள்கை கூட்டணி இல்லை. அங்கே இருக்கிற ஒரே மையப்புள்ளி பாரதிய ஜனதா எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு. இதை தவிர வந்து அங்கே வேறு ஒன்றும் கொள்கை கூட்டணிலாம் கிடையாது. அதோட வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட அவங்களுடைய மாநில இளைஞரணி தலைவர் பேசுகிறது கூட விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்றைக்கி தான் விடுதலை கிடச்சிருக்கு, திமுக விட்டு என்றைக்கு வெளியே வந்தோமோ அன்றைக்கி தான் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு விடுதலை கிடச்சிருக்கு, அண்ணன் இப்போனாச்சும் ஒரு நல்ல முடிவை எடுத்தாருன்னு அவர் வந்து பேசுகிறாங்க. அந்த கட்சியில் இருக்கிறவங்க பூரா ஏகோபித்த சந்தோஷத்தில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க திமுகவை விட்டு வெளியே வந்ததுன்னு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்க 2017 உள்ளே போனாங்கன்னு நினைக்கிறேன். அதிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அங்கேயே பண்ணும்போது அவங்க வந்து ஒரு திமுக உடைய தவறுகளுக்கெல்லாம் இவங்க தான் வந்து முன்னாடி நின்று சப்பை கட்டிக்கிட்டு இவங்க தான் வந்து அந்த அவங்க மேலே திமுக மேலே விழுகிற அம்புக்கணைகளை பூரா இவங்க தாங்கிக்கிட்டு வந்து அங்கே வந்து அவ்வளோ பெரிய தியாகங்களை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தேவையில்லாதது. அப்போ வந்து அவ்வளோ தூரம் பண்ணி கூட தேர்தல் சமயத்தில் அவங்க கேட்ட சீட்டு அவங்களுக்கு கிடைக்கல. இல்லை அது ஒன்று தான் காரணம்னு எடுத்துக்கலாமா சார்? பிரதான காரணம் அது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தேமுதிக உள்ளார வந்து 2 லட்சம் வாக்கில் உள்ளார வராங்க. அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு, 10 எம்எல்ஏ சீட்டு. அவங்க வந்து சேர்ற முந்தின நாள் வரைக்கும் திமுகவை வசப்பாடிட்டு இருந்த கட்சி. இவங்க 2017 திமுகவுக்கு வந்து ஆதரவு கரம் நீட்டி இருந்து வேங்க வெயில் பிரச்சனைக்கும் பழியும் பாவமும் இவங்க மேலே தான் விழுந்துச்சு. என்ன நடவடிக்கை எடுக்கல. அதே மாதிரி வந்து தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையிலையும் இவர் மேலே பெரிய அளவுக்கு கெட்ட பேர் வந்துச்சு. நாங்குநேரி பிரச்சனையிலையும் இவங்களுக்கு வந்து பெரிய கெட்ட பேர் வந்துச்சு. அதே மாதிரி சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொண்டு வரணும்னு இவங்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. திமுக அரசாங்கம், முன்னாள் அரசாங்கம் வந்து அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அப்போ அந்த கட்சிக்காரங்களே என்ன நம்ம வந்து இந்த கூட்டணியில் இருக்கிறோம், எதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய மக்களுக்காக எதை வந்து நீங்கள் இது வரைக்கும் சாதிச்சிருக்கிறீங்க, அப்படி எதுவுமே இந்த நம்மளை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்காக நமக்கு வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒன்றும் செய்யாமல் கூட்டணி தர்மம்னு போய் அங்கே போய் சேரும்போது யாருக்கு நீங்கள் பலத்தை கூட்டிகிட்டு இருக்கீங்க, யாருக்கு ஆதாயப்படுத்திட்டு இருக்கீங்க? அப்போ இன்றைக்கி திமுக வந்து பாரதிய ஜனதா உள்ளார வந்துடணும், அது திமுகவுக்கு பெருத்த நஷ்டமா, விசிகாவுக்கு பெருத்த நஷ்டமா? இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி இந்த கூட்டணி நீங்கள் உடைச்சிட்டு போயிருக்கலாம்ல, இப்போ நீங்கள் போகிறது ஒரு துரோகம் தானே அப்படின்னு சொல்கிறாங்களே காங்கிரஸையும் விசிகாவையும் திமுகவினர். அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இது என்ன துரோகம்னா என்ன துரோகம் இது? இல்லை எங்களுடைய கூட்டணியில் இருந்து எங்களுடைய கட்சியினர் பெற்ற வாக்கு இருக்குது, எங்கள் கட்சியினோட உழைப்பும் இருக்குது, அதை நீங்கள் வந்து அப்படியே வாங்கி கொண்டு முழுமையாக எங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறது இப்படி ஒரு சரியான நிலைப்பாடாக இருக்குன்னு கேட்குறாங்க. சூப்பர். இதே தான் வந்து ஐயுஎம்எல்னுடைய தலைவர்கிட்ட இதே கேள்வியை கேட்குறாங்க ஒரு தனியார் தொலைக்காட்சியில். அவங்க வாக்கை வாங்கி தான் நீங்கள் ஜெயிச்சு, அதுக்கு வந்து ரொம்ப காட்டமாக சொல்கிறாரு, இது வந்து முட்டாள்தனமான விமர்சனம். அப்போது நாங்கள் அவங்க வாக்கு வாங்கி ஜெயிச்சோம்னா அவங்க வாங்கின வாக்குலலாம் எங்கள் வாக்கு இல்லையான்னு கேட்குறாரு. இல்லை கூட்டணி நீங்கள் 2 பக்கமும் தானே 59, அதை தான் சொல்ல வரேன். 59 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க இல்லையா? இந்த 59 சீட்டு வெறும் திமுகவினுடைய வாக்கு வங்கி மட்டும்தானா? கட்டாயம் கிடையாது. அதில் விசிகாவினுடைய வாக்கு இல்லையா, ஐஎம்எல்னுடைய வாக்கு இல்லையா, காங்கிரஸினுடைய வாக்கு இல்லையா? அப்போ நீங்கள் வந்து அவங்கள பார்த்து குற்றம் சொல்லும்போது அவங்க எங்கள் சீட்டுங்கும் போது அவங்க இது எங்கள் சீட்டுங்கிறது கரெக்டு தானே? அப்போ அவ்வளோ நியாயஸ்தரலாக இருந்தீங்கன்னா நீங்களும் 59 சீட்டை ராஜினாமா பண்ணுங்கள், அவங்களும் உங்கள் கூட்டணியில் இருந்த அத்தனை சீட்டையும் ராஜினாமா பண்ணிட்டோம், போய் மறுபடியும் மறுதேர்தலை சந்திங்க. இல்லை சார், குதிரை பேரம் நடக்கலை அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா எல்லா கட்சியில் இருந்து எம்எல்ஏக்கள் வந்து வராங்க, தாவேகாவில் இணைகிறாங்க. இப்போ ஆளும் தரப்பில் இருக்கிறவங்கள வந்து நிறைய இடத்துல வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலாம் நமக்கு காதுபடுது. அப்படிங்கும்போது இதில் குதிரை பேரம் நடக்கல. குதிரை பேரம் பணம் மட்டும் இல்லை சார், அமைச்சர் பதவியாக இருக்கலாம், யார் தலைவர், அதிமுகலேருந்து யார் அமைச்சர் இல்லை, யாருக்குமே அமைச்சர் பதவி. அப்புறம் எப்படி இதை குதிரை பேரம்னு சொல்கிறீங்க? இல்லை 4 பேர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்கே இணைகிறாங்கல்ல. ஆமாம், ராஜினாமா பண்ணும்போது எம்எல்ஏவாக போயிருக்காங்களா? இல்லை சட்டமன்றத்தில் வந்து அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தானே பேச்சுவார்த்தை. எம்எல்ஏவா இல்லாதவங்களுக்கு எப்படிங்க அமைச்சர் பதவி கொடுக்க முடியும்? இதற்கு முன்னாடி சார் பேச்சுவார்த்தை இல்லை, 25 எம்எல்ஏ கொடுக்க முடியும். இது ஆரம்பத்துலேருந்தே நான் கேட்டுட்டு இருக்கேன், இதே தான் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. அதிமுக ஊழல் சக்தின்னு தாவேகா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. சரி, இதே தான் செங்கோட்டையனுக்கு சொன்னீங்க. செங்கோட்டையனை ஜெயிக்க வச்சது யாரு? இல்லை இதற்கு அப்புறம் தானே விமர்சனமே அதிகரிக்கும். என்ன பிரச்சாரத்தின் போது வந்து மற்றும் பலர் ஊழல் சக்தி போன்ற விமர்சனங்கள் அதிமுக மீது வந்து விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்ற 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இங்கே வராங்க.
25 எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்கள சிஎம் விஜய் அவர்கள் வந்து வீட்டில் போய் சந்திக்கிறாரு. அது ஊழல் சக்தி பிரிவில் வராதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எப்படிங்க வரும்? இப்போ உதாரணத்துக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு கட்சி தலைவர் மேலே இருக்குது, அந்த கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஊழல். விஜய் அவர்கள் வச்ச விமர்சனம் தானே சார் இது? ஆமாங்க, அவர் கட்சியை விமர்சிக்கிறாருங்க, தனிநபரையா விமர்சிக்கிறாரு சார். தனிநபரும் கட்சி ஒன்று தானே சார்? எப்படி சார் என்ன ரொம்ப இருக்கு? எப்படி இப்போ வந்து அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னாக்கா கட்சியில் இருக்கிற அத்தனை எம்எல்ஏ மினிஸ்டரும் ஜெயிலுக்கு போயிடுவாங்களா? இல்லை, அப்போ அவர் ஊழல் சக்தின்னு சொன்னது யாரை சார் சொல்லியிருந்தாரு? ஊழல் பண்ணுறவங்கள சொல்கிறாரு. யார் யாரெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கோ அவங்களுக்கு அது சேரப்போகுது. இப்போ அதிமுக நல்ல எம்எல்ஏக்களே கிடையாது. இல்லை, அந்த 25 பேர்ல யாருமே ஊழல்வாதிகள் இல்லையா சார்? இருந்தா அது பிரச்சனை, இருந்தா அது பிரச்சனை. இப்போ அவங்க பூரா அங்கே போய் சேர்ந்து மந்திரிமார் ஆயிட்டாங்களா? இல்லை, ஆகலை. ஆதரவு கொடுக்கும்போது அந்த தரப்பினரை ஏன் போய் அவர் சந்திச்சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது நீங்கள் கேட்குற கேள்வி. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் உங்களுக்கு, இந்த ஃபேக்ஷன் வெளியே வந்ததுக்கு 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து திமுக கூட கை கோத்தது எங்களுக்கு ஏற்புடையதில்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கூட நாங்கள் உறவு முறிச்சிட்டோம். அடுத்தது கட்சி வந்து எடுந்த கட்டத்துக்கு போகணும். அப்போது பாரதிய ஜனதா கூட உறவை முறிச்சிட்டு நாங்கள் வந்து திமுக கூட கை கோக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் தாவேக்காக்கே ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னதுக்கப்புறம் விஜய் அவர்கள் போய் பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது? இல்லை, அப்போ அதிமுகவுடைய பிளவை விஜய் வந்து விரும்புகிறாருன்னு எடுத்துக்கலாம் சார். அதிமுக பிளவு இவர் போய் ஏற்படுத்தினாரா? இல்லை, ஏற்படுத்தினது அது பதில் வாங்கிட்டு உள்வாங்கிட்டு சொல்லுங்க. இவர் போனதுக்கு அப்புறம் அந்த பிளவு வெளியே வந்துச்சா? இல்ல பிளவு வெளியே வந்து நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் போய் பார்த்தாரா? இல்ல, பிளவுக்கு ஆதரவுக்கு முதல் நாள் போய் சந்திச்சார் சார். இவங்க வெளியே வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் போறாரு. அதிமுக 2ஆக பிளவுபட்டிருந்தது. ஸ்டாலின் அவர்களை போய் விஜய் அவர்கள் சந்திச்சிருந்தாரு. வைகோ, அன்புமணி ராமதாஸ் அவர்கள், சீமான் அவர்கள் எல்லாருமே சந்திக்கும் போது இங்க கட்சியோட தலைவராக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது சி.வி. சண்முகம் அவர்கள் சந்திக்க வேண்டிய தேவை என்ன சார் இருக்கு? எடப்பாடியார் அவர்களை போய் சந்திச்சிருக்கலாம். நான் இதை பல இடத்துல சொல்லியிருக்கேன். அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாளும் கூட போய் சந்திச்சிருக்கலாம். இன்னும் ஒரு படி மேலே போய் நீங்கள் அரசியல் எதிரி வீட்டுக்கு போகிறீங்க, கொள்கை எதிரி ஆஃபீஸ்க்கும் போயிருக்கலாம், பாரதிய ஜனதா ஆஃபீஸ்க்கும் போயிருக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. எடப்பாடியார் அவர்களோட மட்டும் இல்லை, பாரதிய ஜனதா ஆஃபீஸ்க்கும் நீங்கள் போயிட்டு வந்திருக்கலாம். இன்னும் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாண்புங்கிறது இன்னும் கூடுதலாக தான் வரும். ஆனால் நம்ம வந்து பார்க்கும்போது என்ன காரணத்தினால அப்படிங்கும்போது அவர் வந்து இன்னைக்கு 234 கேண்டிடேட் போட்டாங்க. கரெக்டா? கரெக்ட். எந்த தொகுதியில் கேண்டிடேட் காணா போனார்? எடப்பாடி அவர்களோட தொகுதி. அந்த வருத்தமும் அவருக்கு இருக்கும் இல்லையா? அப்போ கூட நான் என்ன சொல்கிறேன், அப்படியே இருந்தாலும் ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல். அதையும் வச்சிருந்துட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு விஜய்க்கு வந்து இன்னும் அட்வான்டேஜுங்கிறேன் நான். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. புரியுதா இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க சொன்ன விமர்சனங்களுக்கும் இவர் அவங்கள போய் பார்க்கறதுக்கும் என்ன குறைபாடுங்கிறது எனக்கு புரியல. ஸோ அதே மாதிரி இப்போ அதிகமாக எழுந்திருக்க விமர்சனம் வந்து சட்ட ஒழுங்கை வந்து கையாளுறதுல தாவேக்கா அரசு திணறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற இது இருக்குது. இதை நீங்கள் திணறாங்கன்னு பார்க்குறீங்களா? இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்ததுன்னா, இந்த தடவை ஜெயிச்சு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு வந்து இக்கட்டான சூழ்நிலை தான். இது வந்து ஹனிமூன் பீரியடெல்லாம் கிடையாது, 2020 ஓவர் மேட்ச் மாதிரி டெஸ்ட் மேட்ச் மாதிரிலாம் கிடையாது. வந்த பால்லேருந்து நீங்கள் 2020 ஓவரில் அடிக்கிற மாதிரி நீங்கள் அடித்து தான் விளையாண்டாகணும். இது யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி. அந்த அளவுக்கு தமிழ்நாடு இந்த கடந்த 5 வருஷத்தில் பொருளாதார ரீதியாகவும் சரி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் சரி, போதை கலாச்சாரமும் சரி, கஞ்சா பிரச்சனையும் சரி, பெண்கள் பாதுகாப்பு, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, இதை பூரா நம்ம கடந்த 2 வருஷமாக பெரிய அளவுக்கு பேசிட்டு வரோம். அப்போ யார் ஆட்சிக்கு வந்தாலும் இது அவங்களுக்கு ஒரு சவால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போது இன்றைக்கி உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புயல் அடிக்குது. நேற்று நைட்டு புயல் கலையை கடந்துச்சு, இன்னைக்கு காலையில் ஊர் சுத்தமாயிருமா? கஷ்டம் தான் சார். சுனாமி அடிக்குது, சுனாமி நேத்தோட முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு காலையில் ஊர் சுத்தமாக இருக்குமா? 5 வருஷம் சட்டம் ஒழுங்கு சுனாமி, சரியில்லைங்கிற சுனாமி, 5 வருஷமாக போதை கலாச்சாரம், 5 வருஷமாக கஞ்சா பிரச்சனை, 5 வருஷமாக பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை, இதை பூரா ஆட்சிக்கு வந்து 15 நாளில் அவர் கம்ப்ளீட்டாக பண்ணிட முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி 2020 ஓவருமே அடித்தாட விளையாடல. அந்த அடித்தாடுறதுங்கிறத என்னங்கிறத நான் உங்களுக்கு புள்ளி விவரம் கொடுக்குறேன். டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து ப்ரெஸ் ரிப்போர்ட் வந்துருச்சு, அது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 15,349 ரவுடிகளை கூப்பிட்டு என்கொயரி பண்ணியிருக்காங்க. அதில் 12,650 பேர் ஹிஸ்ட்ரி ஷீட்டர், 2,699 பேர் வந்து நான் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ். இவங்களை விசாரித்த வகையில் 3,246 பேர் ஃபர்தர் என்கொயரிக்காக டிடென்ஷன் செய்யப்பட்டிருக்கார்கள். இதில் 844 பேர் வந்து பழைய அவங்க மேலே இருந்த வழக்குகளின் அடிப்படையில் திருப்பி அவங்கள வந்து ஜெயிலில் வந்து அவங்க ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்டிபிஎஸ் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க, நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ், போதை தடுப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 294 வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை சார்ந்து 419 பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க. 267.25 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது.
2476 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இது எத்தனை நாளில்? இது 23ஆம் தேதி வந்த ரிப்போர்ட். பதவி ஏற்றுக்கிட்டது இன்னைக்கு 10வது நாள், 13 நாளில் இது நடந்திருக்கு. இந்த நடவடிக்கை மட்டும் இல்லை, அது இல்லாமல் காவல்துறையில் இருக்கக்கூடிய சில கருப்பாடுகள் மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ இவங்க வந்த 13 நாளில் இவங்க எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு நீங்க பாருங்க. இல்ல சார், அதே 15 நாட்கள் தான் 25 கொலைகள். அதுக்கு தான் நான் அதை பதில் இல்ல 4 இந்த ரிப்போர்ட்லாம் ஏற்கனவே வந்து உதயநிதி வெளியிட்டுட்டாரு. அதனால தான் சொல்றேன் இங்க நடவடிக்கை எடுக்கணும். இல்ல இவ்வளவு கொலைகள் நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அதையும் மீறி இவ்வளவு கொலைகள் நடக்குதுன்னா என்ன பிரச்சனையா இருக்கும்? என்ன இந்த 12 நாள்ல தமிழகம் கெட்டு போச்சா? இல்ல கெட்டு போச்சுன்னு சொல்ல. இல்ல நான் அத தான் நீங்க சொன்ன மாதிரி சூறாவளி, நான் முதல்ல சொன்னது புரியலன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சூறாவளி அடிச்சிருக்குது, அடுத்த நாள் வெடிய காலையில ஊர் சுத்தமாயிருமா? ஓகே சார், நீங்க நேரங்காலம் எடுக்காதா? இல்ல நீங்க எத்தனை நாட்கள் ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? துரிதமா இப்ப 100 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறாங்க, பத்தாதுங்கிற நான் அரசாங்கம். ஆனா ஏற்கனவே வேகமா ஓடுறாங்க. இல்ல சார், இன்னும் 150 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுங்க, 200 கிலோமீட்டர்ல வேகத்துல ஓடுங்க. நீங்க சிறப்பா நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஆனா இந்த 5 ஆண்டுகள் கடந்த இதுல இருந்த பிரச்சனையை பூரா நீங்க தீக்கணும்னா இந்த வேகம் பத்தாது, இன்னும் அதிவேகம். நீங்க போறது அதிவேகம், நீங்க அல்ட்ராஜெட் வேகத்துல போகணும். கடந்த 5 ஆண்டுகள் எந்தெந்த அதிகாரி மீது குற்றச்சாட்டு வச்சாங்களோ அதே அதிகாரியை வந்து இப்பயும் வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அதுல நமக்கே விமர்சனம் இருக்கு. அருண் அவர்கள் மேல எல்லாம் வந்து சவுக்கு சங்கர் அவர்களே வந்து நிறைய ரிப்போர்ட்லாம் கொடுத்தாரு. அதையெல்லாம் வந்து சில ஆஃபீஸர்கள் போஸ்டிங்லலாம் வந்து நமக்கும் உடன்பாடு இல்லை. அதை பூரா இன்னும் வந்து அவங்க சீர்தூக்கி பார்க்கணும். அவங்க பண்றது எல்லாமே கரெக்டாக அவர்களே போய் தலைமைச் செயலகத்தில் அதிகாரியை சந்திச்சு விஜய் அவர்களே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தாங்க. மினிஸ்டருங்க தான் சந்திப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய மினிஸ்டர்கள் நான் தான் சொல்ல வரேன். அப்போ நீங்கள் ஒவ்வொரு அதிகாரிகளையும் நீங்கள் சீர்தூக்கி பாருங்க. ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கிறது வந்து நம்ம 5 பைசா தொடமாட்டோம், தொடரவனையும் விடமாட்டோம்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் அதை நீங்கள் சரிப்படுத்தணும்னா உங்களுக்கு சரியான அதிகாரிகள் வேணும். அப்போ போன ஆட்சிகளில் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத அதிகாரிகளை நீங்கள் கொண்டு வந்து வைக்க வேண்டிய கடமை ஐயா முதலமைச்சருக்கு இருக்கு. அதில் தவறுனீங்கன்னா உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இவங்க உள்ளடி வேலை பார்ப்பாங்க. இல்லை கட்சியினரும் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி தகராறில் ஈடுபடுறாங்க. ஒரு டாஸ்மாக் கடையில் மாமூல் கேட்டதுனால மயிலாடுதுறை முழுக்க வந்து 42 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கு. செங்கசூளையில் வந்து மாமூல் கேட்டவரை வந்து பதவி கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. இந்த மாதிரி கட்சியும் அதிகாரியும் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு விஜய் அவர்கள்ட்ட கட்டாயமா இருக்கு. இதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? அதனால தான் கட்சியை விட்டு தூக்குறாங்க. அதுல தான் திணறுகிறாரா அப்படிங்கிற ஒரு திணறலிங்க. இப்ப நீங்க இப்ப நீங்க சொன்ன அருண் ஐபிஎஸ் எங்கேயாவது வந்து இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் அந்த கட்சிக்காரங்க லஞ்சம் கேட்டாங்க கட்சி விட்டு தூக்கிருக்காங்களா அது வரைக்கும்? இல்ல அவங்க மாற்று இல்லைன்ட்டு தான் இவங்களுக்கு. ஆமாங்க, அதனால தாங்க மாற்ற செய்யறாரு. இப்போ இல்லைன்னா அந்த ஒன்றிய செயலாளர் வந்து அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவர் போய் எஸ்பியை பார்த்து கேஸ் கொடுத்தாரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இதே ஒன்றிய செயலாளர் யார் வந்து இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்காரோ அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நான் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கலாம், ஆனால் மண் எடுத்தது வேற இடத்துக்காக, ஆனா அந்த இடத்துக்கு போகாம வண்டி இங்க வருது, இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. அப்படி இருந்தும் அவங்க வந்து கட்சியை விட்டு தூக்குறாங்கன்னா இது நீங்க பாராட்டுறதுக்கு என்ன இல்லையா உங்களுக்கு? இல்ல பாராட்டலாம். அப்புறம் எல்லா கட்சியிலும் இந்த குற்றச்சாட்டு இருக்கும்போது இவங்க கட்சியில வரும்போது என்ன மாற்றம்? ஏங்க இதுதான் சொல்ல வரேன் நானு. நான் அதைத்தான் சொல்ல வரேன். இன்னைக்கு தப்பு நடக்குதுன்னா நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறதா எங்க கேள்வி. நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா? நான் அதைத்தான் சொன்னேன். சுனாமி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே நீங்க ஊர் சுத்தமா பல இருக்கும்னு எதிர்பார்த்தா உங்களுடைய எதிர்பார்ப்பு. நான் அதை தப்பு சொல்ல எதிர்பார்த்து தான் வாக்கு செலுத்தினா இல்ல மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் சார். நீங்க மக்கள் சமூக வலைதளங்களை பாருங்க. இல்ல களத்திலே நம்ம போய் பாக்குறோம். சமூக வலைதளம் மட்டும் இல்ல, களத்திலே எத்தனை இடத்துல வந்து போராட்டங்கள்லாம் நம்ம பார்க்கறோம். ஆமாங்க, இப்ப போராட்டம் பண்றதாங்க பண்ணணும். எல்லாத்துக்கும் நம்ம வந்து அந்த தவறை தட்டி கேட்கிற உரிமை இருக்கு. நடவடிக்கை எடுக்கிறாங்களா? இதே கோவை பாலியல் இந்த சிறுமி இறந்ததை பார்த்தோம். அவங்க வந்து 5 தனிப்படை அமைச்சு 24 மணி நேரத்தில் அக்யூஸ்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதே அண்ணா நகர்லையும் சிறுமி பாலியல் இதே வன்கொடுமை நடந்துச்சா இல்லையா? நீங்களே எத்தனை வீடியோ போட்டிருக்கீங்களா இல்லையா? அன்னைக்கு அந்த இருந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? அப்போ இது ரெண்டையும் ஒன்றா வச்சு நீங்கள் ஆமாம் போன அரசாங்கமும் மோசம் தான், இந்த அரசாங்கம் மோசம் தான் சொல்லுவீங்களா? எந்த விதத்தில் இது நியாயம்? இது இல்ல குற்றம் நடந்தோடனே நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசுடைய பொறுப்பு. அதை தானே செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா விக்டிம் ப்ளேம் பண்றது எப்படி சார் இருக்கும்? அந்த தாவேகா அவனோட பிஆர் டீம் அப்படிங்கிற விக்டிம் வந்து ப்ளேம் பண்றாங்க. யார்? எந்த பிஆர்? அவங்க அம்மா தாவேகா அஃபிஷியலா இருக்கிற பல பேர் அஃபிஷியல் ஐடியிலும் சோசியல் மீடியாஸ்ல பாக்குறோம். அந்த குழந்தையை வந்து ப்ளேம் பண்றாங்க. அதே மாதிரி அவங்களோட அம்மா மேல குற்றச்சாட்டு. என்ன ப்ளேம் பண்றாங்க? இல்ல அந்த குழந்தை வந்து சாக்லேட் வாங்கிட்டு ஏன் போச்சு, அவங்க அம்மா ஏன் வந்து தண்ணி அடிச்சுட்டு படுத்துட்டாங்க, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை ஏன்? இல்ல நாம சொல்றது அந்த அம்மா தண்ணி அடிக்குதா தண்ணி அடிக்கலையாங்கிறதெல்லாம் அது அதனுடைய உரிமை. அவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி யார் கூட இருந்தாங்க அதெல்லாம் நான் உள்ளார போக விரும்பல. அது அவங்கவுங்களுடைய இது. அதுக்குள்ளெல்லாம் போனால் அது நமக்கு வந்து ஒருத்தர் மேலே வந்து சேத்தவாரி பூசுற மாதிரி இருக்கும். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நம்ம பிரச்சனை நடந்ததுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லையா? எடுத்திருக்காங்க. இந்த நடவடிக்கை பாராட்டப்படுற அளவுக்கு இருக்கா இல்லையா?
ஆனால் அந்த நடவடிக்கை எடுக்கும் போதும் அது மீது வர ஒரு சில விமர்சனங்களை இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை பாதிக்கப்படுறவங்க மீதே வந்து வச்சு அந்த பத்திரிகையாளர் தாங்க கேட்குறாங்க, மக்களாங்க கேட்குறாங்க. பத்திரிகையாளர் நீங்கள் அந்த அம்மா உட்கார்ந்து கொடுத்த பேட்டியை பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தேன் சார். எத்தனை பத்திரிகையாளர்கள் எத்தனை கேள்வி கேட்டாங்க? எந்த பேட்டியை பார்த்தீங்க நீங்கள்? அம்மா 2 பேட்டி கொடுத்துருந்தாங்க, 2மே பார்த்தேன் சார். அதில் எத்தனை பேர் பத்திரிகையாளர்கள் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டாங்களா இல்லையா? அப்புறம் பத்திரிகையாளர்களை குற்றம் சொல்றீங்களா நீங்க? இப்போ நீங்க தானே சொன்னீங்க மக்கள் கேட்குற கேள்வியை தான் நாங்கள் கேட்குறோன்னு எங்கிட்ட கேட்டீங்களா இல்லையா? அப்போ நீங்கள் கேட்கும்போது அது மக்களுடைய கேள்வி. அந்த மற்ற ரிப்போர்ட்டர்ஸ்லாம் போய் கேட்டா அது வந்து பிஆர் டீம் அவங்க இல்லை, அவங்க தாவேக்காவுடைய அஃபீஷியல் ஐடிஸே பல பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. வரக்கூடிய விமர்சனம் யாரு வேணா வைப்பாங்க ராஜேந்திரன். நீங்களும் விமர்சனம் வைக்கலாம், நானும் விமர்சனம் வைக்கலாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்ம நான் தான் திருப்பி சொல்றேன், அந்த அம்மா எப்படியா இருந்துட்டு போறாங்க. அதுக்காக வந்து அந்த அம்மா அப்படி இருந்தனால சிறுமிக்கு இப்படி நடந்துருச்சுங்கிறது எனக்கு ஏற்புடையது இல்லை. அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். புரியுதா இல்லையா நான் சொல்ற வார்த்தை? அந்த அம்மா இப்படி இருந்தனால அந்த பெண்ணுக்கு இப்படி நடந்தது நியாயப்படுத்தி பேசினாங்கன்னா அடி முட்டாள்கள் அவர்கள். அதுதான். அப்ப அம்மாவே இல்லாத குழந்தைங்க அதுக்கு என்ன பண்றது? அப்ப நம்ம இங்க அரசாங்கம் நடவடிக்கை இப்ப அந்த அம்மா கூட என்ன சொல்றாங்க, அரசாங்கத்து மேல ஏதாவது குற்றச்சாட்டு சொல்ல, என் புருஷன் மேலதான் குற்றச்சாட்டுங்கிறாங்க அந்த அம்மா. அதெல்லாம் கவனிச்சிங்களா இல்லையா? கவனிச்சேன் சார். எங்கேயாவது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து சரியில்லைன்னாங்களா? நீங்க என்னம்மா கம்ப்ளைண்ட்னா, இல்லைங்க என் புருஷன் மேலதான் எனக்கு கம்ப்ளைண்ட்டுன்றாங்க. அப்போ நீங்க இதை வந்து செலக்டிவா பார்த்து நம்ம தவறான விமர்சனங்களை கொண்டு போய் சேர்த்தக்கூடாது. யாரா ஆட்சியா இருந்தா என்ன, திமுக நல்லது பண்ணாலும் பாராட்டணும், தாவேகா நல்லது பண்ணாலும் பாராட்டணும், நாம் தமிழர் கட்சி நல்லது பண்ணாலும் பாராட்டணும். இதே தவறு செய்தா யார் தவறு செஞ்சாலும் விமர்சிக்கணும், அவ்வளவுதான். அப்ப நம்ம வந்து ஒருத்தர் விமர்சனிங்கிற நோக்கத்துல மட்டுமே விமர்சிக்க கூடாது. நல்லது செய்தா பாராட்டுவோம். நான் அதைத்தான் சொல்ல வரேன். விஜய் அவர்களே, நீங்க 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறீங்க, நல்ல ஓட்டம் தான், ஆனா இது பத்தாதுங்கிறேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு இங்க பிரச்சனை இருக்குது, அந்த அளவுக்கு புயல் அடிச்சு ஓஞ்சி இருக்குது, அந்த அளவுக்கு வந்து இங்க சேதாரங்கள் இருக்கு. இதையெல்லாம் சரி பண்ணோம்னா உங்களுடைய 100 கிலோமீட்டர் வேக ஓட்டம் பத்தாது, 150 கிலோமீட்டர் வேகமாக ஓடணும். அதுதான் நம்மளுடைய பார்வை. அதே மாதிரி நீங்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த அதிகாரிகளுடைய போஸ்டிங்கை மறுபடியும் சீராய்வு பண்ணுங்க, மறுபடியும் ஒரு ரீலுக் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ஆஃபீஸரில் ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் நிறையா ஆளாக்கப்பட்ட யார்கள்னு பாருங்கள். அதை வந்து சீர்தூக்கி பார்த்து அது சரியான போஸ்டிங்காக இல்லைன்னா தயவுசெய்து அதையெல்லாம் களைஞ்சிடுங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் போடுற அதிகாரிகள் தான் எக்ஸிக்யூஷன் பண்ணக்கூடியங்க. உங்களுடைய செயல் திட்டங்களை, உங்களுடைய எண்ணங்களை, நோக்கங்களை எல்லாமே அவங்க மூலியமாக தான் நீங்கள் சாதிக்க முடியும். அப்போ அந்த இடத்துல அதிகாரிகளே வந்து சரியில்லாத நேர்மையற்ற அதிகாரிகளை கொண்டாந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் நல்லதாக இருந்தாலும் செயல்பாடுகளில் குறைபாடு ஏற்படுத்துறதுக்கு இவங்களே தடைகளாக இருந்துருவாங்க. அது உங்களுக்கு கெட்ட பேரை மக்கள்கிட்ட உங்களுக்கு தான் ஏற்படுத்தும், அந்த ஆஃபீஸருக்கு ஏற்படுத்தாது. அப்போ இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து அவங்க ரொம்ப துரிதமாக, கேர்ஃபுல்லாக, ரொம்ப காஷியஸாக அவங்க நடவடிக்கை. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதீதமாக மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குது உங்கள் மேலே. அப்போ மக்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நீங்கள் இன்னும் வேகமாக ஓடணும், துரிதமாக ஓடணும், சிறப்பாக செய்யணும். இதுதான் நம்மளுடைய பார்வை. ஓகே சார், பல்வேறு கேள்விக்கு விரிவாக விடையளிச்சிருங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி ராஜேந்திரன். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து